நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் ட்ரை சட்னி பவுடர். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, கருவேப்பிலை, கார்லிக், சில்லி பவுடர், ஜீரகம், புளி, கொಬ್ಬரை, வெல்லம், உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஜார் எடுத்துகிட்டு இதை கொಬ್ಬரை இது வந்து நான் டைரெக்டாக வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் கொಬ್ಬரையாக கிடச்சிதுன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இது பொடி கொಬ್ಬரையாக வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜாரில். இது நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், பூண்டு ஒரு 2 பல், ஜீரகம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு, இதோட கொஞ்சம் வெல்லம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெல்லம், கருவேப்பிலை, புளி இந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது முதல்ல நம்ம மிக்ஸியில் அடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இது வறுத்த வேர்க்கடலை தான். ஆனால் இதில் கொஞ்சம் தோல் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கிறோம். நம்ம போட்டுட்டு இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், இதோடையே சேர்த்துக்கலாம். இது நீங்கள் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாங்க. பாட்டிலில் எடுத்து வச்சுக்கின்னு ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதோடையே சேர்ந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த கொಬ್ಬரை ஸ்மெல் நல்லா இருக்கு பாருங்கள். வேர்க்கடலையை முதலையே வறுத்து வச்சுருக்கேன் நான். அது இன்னும் கொஞ்சம் இதோட மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுனால அதோட கொಬ್ಬரையும் எல்லாமே நல்லா வறுத்துக்கலான்றதுனால நம்ம இப்படி வறுத்துடுறது. வேர்க்கடலை முதல்ல வறுத்து வச்சுருக்கோம். ஆனால் மற்றதெல்லாமே நம்ம பச்சையாக மிக்சியில் அடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதோட நம்ம வேர்க்கடலையோடு இது நம்ம வறுத்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நல்லா வறுத்துன்னு இருக்கும். இது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல அந்த கோகோனட் ஸ்மெல் நல்லா இருக்குது. கொಬ್ಬரை ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் இது வறுத்தது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி சால்ட்டு, சில்லி பவுடர் எல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன், தேவைன்னா போட்டுக்கலாம். சால்ட்டு தேவைப்படுது.
ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு இது நம்ம வேர்க்கடலை போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கரண்டி ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கரண்டி எண்ணெயை போட்டுட்டு அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பாடில் சூடாக சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நெய் போட்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு அந்த மாதிரியெல்லாம் சப்பாத்திக்கு எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஸோ அவ்வளோதாங்க, பீனட் ட்ரை சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.